வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட பலகாரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சூரியகலா. அதே டைமில் மில்க் பேடா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சூரியகலாக்கு தேவையான பொருட்கள்: பிளெயின் பால்கோவா 50 கிராம், மைதா 300 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, ட்ரை கோகனட் அதாவது டெசிகேட்டட் கோகனட் 1 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ்ட் ட்ரை நட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா, குங்குமப்பூ 1 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆரஞ்சு ரெட் கலர் சிறிதளவு, நெய் 75 கிராம், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சூரியகலாக்கு தேவையான பொருட்கள். இந்த சூரியகலா ரெடி பண்ணுறதுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ண போகிறோம். அதனால மைதா எடுத்துருக்கேன். இந்த மைதாவில் ரவுண்டாக நடுப்பகுதி பள்ளமாக பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன குவான்டிட்டி நெய் மிக்ஸ் பண்ணணும். நெய் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இந்த ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுட்டுக்காகவே யூஸ் பண்ணுற கலர் இருக்குது, அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி உதிரியாக வரும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் அழுத்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். எப்படி பாதுஷாலாக மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இது மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக பண்ண முடியும். பார்த்தீங்களா? இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். நான் சொன்ன குவான்டிட்டி பிளெயின் பால்கோவா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஸ்வீட் கோவா யூஸ் பண்ணால் சக்கரை பவுடர் போட வேண்டியதில்லை. இப்போ நான் பிளெயின் பால்கோவாவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாமே போடுறோம். கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் காஞ்ச தேங்காவை போட்டிருக்கேன், அதாவது டெசிகேட்டட் கோகனட் இதில் போட்டிருக்கோம். ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக. இதுக்கப்புறம் சக்கரை பவுடர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்வீட் கோவா நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு சின்ன சின்ன உருண்டையாக கட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டஃபிங்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் இதில் அதிகமான நட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக நட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பேக் பண்ணும்போது அதாவது ஸ்டஃபிங் வச்சு உள்ளே ஃபோல்ட் பண்ணுவீங்களே அந்த டைமில் அந்த நட்ஸ் கொஞ்சம் வெளியே வந்தாலும் உடைய ஆரம்பிச்சிடும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது. அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சமான குவான்டிட்டி போட்டு சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோ பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, தொடும்போது அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். இதை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி சைஸில் அப்படியே பிச்சு போட வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் அந்த பூரி கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையை வச்சு அப்படியே தேய்க்கிறோம். தேய்க்கும் போது ரொம்ப பெருசாக வேண்டாம், நம்மளோட உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி அளவுக்கு கரெக்டாக ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துருங்க. 2 பீஸு தேய்ச்சி எடுத்துருக்கேன். இதில் ஒரு பீஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கார்னர் பகுதியில் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி மேலே வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் ஒட்ட ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த கார்னர் பகுதியில் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். வச்ச பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு இதை எப்படி மடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்னர் பகுதியை நல்லா மெலிசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட கை விரல் நகம் இருக்குல்ல, அந்த விரல் நகத்தை வச்சு லைட்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ண பகுதியிலேருந்து அப்படியே மடிக்கணும், திருப்பி கட் பண்ணணும், திருப்பி மடிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டான ஒரு ஷேப் கிடச்சிரும். அதனால தான் அந்த சூரியகலான்னு சொல்லி அந்த டெசர்ட் பேரை வச்சுருக்காங்க. சூரியன் மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் இந்த பேர் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு 2 முன்னாடி நீங்கள் வீட்டில் பண்ணினா கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து நகம் கரெக்டாக இருந்ததுன்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடியானதை அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். நான் சொன்ன குவான்டிட்டியில் சர்க்கரை ஒரு கடையில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கோம்.
எந்த அளவுக்கு சக்கரை போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுற பக்குவம் எனக்குன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம், அதிகமான திக்கான சுகர் சிரப் வேண்டாம், கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ரெடியான அந்த சுகர் சிரப்பை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றின பிறகு கொஞ்சோண்டு ஆரஞ்சு ரெட் கலர் போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் குங்குமப்பூ யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஆரஞ்சு ரெட் கலர் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுற கலர் கேட்டு வாங்கினா கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பொறுமை முக்கியமோ அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணுற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூடு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போடுங்க. போட்டோடனே சின்ன சின்ன பபுள்ஸ் வரணும். போட்டோடனே பெரிய பெரிய பபுள்ஸாக இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணால் அந்த சூடோட தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது சூடு அளவு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும் போது நீங்கள் வீட்டில் ஒரு 2 பீஸில் 3 பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதிகமான குவான்டிட்டி போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன் கேட்டால் அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு ஸ்லோவாக வெந்து வரும். அதே டைமில் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக அந்த எண்ணெயை சுற்றி விடுங்க. எதுக்காக இந்த மாதிரி சுற்றி விடுறேன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போட்டிருக்க அந்த சூரியக்கலை அப்படியே திரும்ப ஆரம்பிக்கும். அதாவது சுற்றி வரும். சுற்றி வந்தால் சீக்கிரமாக வெந்து வரும்னு சொல்கிறேன். கரெக்டான சூடில் நீங்கள் கரெக்டாக ஃப்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உடையாமல் இருந்ததுன்னா அந்த எண்ணெயும் வீணாகாது. இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு மேலே வந்திருக்கா. இந்த மாதிரி கரெக்டாக வரணும். ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், தேவையான அளவுக்கு சூடு வச்சு கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மைதா வெந்து வரும். எப்பவுமே ஒரு மைதா யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுற ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டான டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த ஷேப்பும் ப்ராப்பராக வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கெட்டியான பக்குவம் இருக்கும். கையில் தொட்டு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ சுகர் சிரப்பில் போட ஆரம்பிச்சாச்சு. போட்ட பிறகு டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சூரியக்கலை ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் மால்பாவ் எப்படி பண்ணுறது, அதே டைமில் சூரியக்கலை எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம வீட்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கவும் முடியாது. கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். இதோட ஒரு அருமையான மில்க் பேடா. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஃபுல் ஃபேட் மில்க் 2 லிட்டர், சர்க்கரை 200 கிராம், மில்க் பவுடர் 50 கிராம், பாதாம் பருப்பு கார்னிஷ்க்கு தேவையான அளவு, குங்குமப்பூ கார்னிஷ்க்கு தேவையான அளவு, நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மில்க் பேடா பண்ணுறதுக்கு பால் ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக யூஸ் பண்ணுங்கள். பசும்பால் கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கடைக்கு போனால் ஃபுல் ஃபேட் மில்க் கேட்டு வாங்குங்க. அந்த பால் தான் இந்த கடாயில் ஊற்றி நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, யூஸ் பண்ணுற கடாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, சில கடாய் சின்னதாக இருக்கும், பால் போட்டு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது. அதாவது குக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நல்ல ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த பாலை ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். பால் நல்லா குக் பண்ணுறது தான் வேலையே. இந்த ப்ரிப்பரேஷன் முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 45லேருந்து 60 நிமிஷம் டைம் எடுக்கும். அதாவது 1 hour டைம் எடுக்கும்னு சொல்கிறேன். இந்த சர்க்கரை எந்த ஸ்டேஜில் போடணும்னு கேட்டிங்கன்னா, 2 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிக்க 1 லிட்டர் பால் அளவு வந்த பிறகு சர்க்கரை போடுங்க. இந்த மாதிரி பக்குவமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வீட்டில் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த சக்கரை போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வேகமாகும் அந்த பால் திக் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நல்லா திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, விடாமல் குக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நல்லா கெட்டியாக குக் பண்ண இந்த மாதிரி பால்கோவா மாதிரி வரும். இந்த மாதிரி பால்கோவா வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ஸ்டேஜ் மில்க் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம்.
கடைசியாக நெய் போடுறோம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கடாயிலேருந்து இன்னொரு ட்ரேக்கு மாற்றுறோம். நெய் அதிகமான குவான்டிட்டி வேணால் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க, வேணும்னா இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெடியானது அப்படியே இன்னொரு ட்ரேயில் மாற்றுறோம். இந்த ட்ரேயில் மாற்றின பிறகு அந்த ட்ரேயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கரெக்டாக 1 மணி நேரம் சூடு ஆறட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணேன்னா கையில் தொட்டினா அந்த ஒட்டாத பக்கம் வரும். அப்போது கரெக்டான ஸ்டேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம், அதாவது கெட்டியாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு கொஞ்சமாக 2 கையிலையும் நெய் அப்ளை பண்ணுங்கள். நெய் அப்ளை பண்ணிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மில்க் பேடாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக பால் மாதிரி பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கெட்டியான டெக்ஸ்சர் வரும். இப்போ ரவுண்டாக நல்லா பால் மாதிரி பிடிக்கிறீங்களா, அதாவது உருண்டை மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளோட சுண்டை விரலுக்கு பார்த்தீங்களா, அந்த சுண்டை விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அங்கங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா அழகாக சூரியன் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி குச்சி இல்லாத பட்சத்தில் டூத்பிக் வீட்டில் இருக்கும், தென்னங்குச்சி இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்பூன் இருக்குது, ஃபோர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணுறதுக்கு. கடைசியாக கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறம் சேஃப்ரான். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த மில்க் பேடா எப்படி பண்ணுறதுன்னு. நான் இன்னொரு பீஸ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது எப்படி கார்னிஷ் பண்ணுறது. ரவுண்டாக உருண்டையாக எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு நம்மளோட சுண்டை விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம். ஒரு சின்ன குச்சி எடுத்து இந்த மாதிரி கார்னர் பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அழகாக ரெடிடும். இது மட்டும் இல்லை, இந்த மில்க் பேடாவில் நீங்கள் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம். அது எந்த ஸ்டேஜில் கேட்டிங்கன்னா, அதாவது சக்கரை போட்ட பிறகு கொஞ்சம் குக் பண்ணுவீங்களே, அந்த டைமில் ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக சாக்லேட், சேஃப்ரான் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் இந்த மில்க் பேடா அப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.